கவிஞர் வர்றாரு. அப்போ தான் கவிஞரோட வந்து முதல்ல ஒர்க் பண்ண போகிறோம். இவர் எப்படி எழுதுறாரு எல்லாம் அவரை பற்றி கேள்விப்பட்டு சொன்னோடனே எழுதிடுவாருன்னு சொல்கிறாங்க. பஞ்சரணாச்சல் வந்து இப்போ அண்ணா வந்து அவர் காப்பி பண்ணுறதுக்காக அவர் சொல்ல எழுதிக்கிட்டே வர்றாரு. அப்போ வந்து இது மழை பெய்யுது, மழை பெஞ்சோடனே காதலன் காதலியும் வந்து பாடுற மாதிரி ஒரு லவ் டுவேட் அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் சொல்கிறாங்க. சொன்னோடனே எங்கள் அவர் சுச்சுவேஷன் கேட்கும்பொழுது இவரை எழுத அடிக்கலாமான்னு வரும். கவனிக்கவும் மாட்டார். இந்த பக்கம் சிகரெட்டில் இதில் துப்புவார், கவனிப்பார், வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பார், டைரக்டரே பார்க்க மாட்டார். இப்போ பார்த்துட்டு இருந்தோன்னே அவர் சுச்சுவேஷன் சொல்லி முடிச்சோடனே சிகரெட்டை போட்டு அப்படியே அணைச்சிட்டு என்ன டியூன் போட்டிருக்கேன் போடு தானே தன்னா தன்னா தானா தானா என்னடா அது எங்க இன்னொரு வாட்டி பாடு தானா அப்புறம் தன்னா தன்னா தானா உனையனை தாளாட்டுது தானா மேகங்களே தரும் தானா ராகங்களே தானா என்னாலும் வாழ்க. இவர் யோசிக்க மாட்டாரா? யோசிக்கலங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். இன்னும் ஒரு வாரம் எடுத்தார் அந்த கவிஞர். அவர் நல்லா எழுதலன்னு அர்த்தம் இல்லை. அது ಹಾಯಾಗಿದೆ ಈ ದಿನ ಮನ ಹಸುರಾಗಿದೆ அப்படின்னு அவர் எழுதுறாரு. தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. ஒரு அர்த்தம் ஃபுல்லா வந்துருச்சு. பாட்டு எங்கேயும் முடியல, எங்க தொடங்குச்சு எங்க முடியல. தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும்